ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். யாருக்குமே தெரியாது தேங்காய் மொச்சை தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்னுடைய சீக்ரெட்டில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் 2 டம்ளர் அளவுக்கு மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். அது நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களாக வெங்காயம், தக்காளி, உப்பு, தேங்காய் பத்தை, கருவேப்பிலை, வீட்டு மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே குக்கரில் தான் பண்ண போகிறோம். முதல்ல தேங்காவை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டு ஒரு கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மொச்சப்பயிரை 2 தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் பண்ண போகிறதுனால குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தொக்கு பண்ணும் போது எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது மேலே மிதந்து வரும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் நல்லா வெடிச்சிட்டு வருது. வெடி அடங்கினதுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஏன் சேர்க்குறேன்னா கறிக்கொம்பு ஃப்ளேவர் வரும். தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சோம்பு சேர்க்குறேன். இப்போ சோம்பும் நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் ஒரு நிறம் மாறினாலே போதும். அதோடைய பச்சை வாசனை போனாலே நம்ம வேறு பொருட்களாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எப்போவுமே எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடக்கூடாது, அந்த ஃப்ளேவர் வராது. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும். இப்போ நல்லா வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ளேவராக நல்லா வதங்கி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்க்கும் போது நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி. அந்த அளவுக்கு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். அப்போ தான் தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் க்ரின்ச்சியாக இருக்கும். இப்போ தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மொச்சப்பயிறு சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிறு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த எண்ணெயிலே அந்த மொச்சப்பயிறு நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம். இதில் நான் ஒரு டிப்ஸ் சொன்னேன். அது என்னென்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. வெறும் இந்த தேங்காய் பேஸ்ட்டை வச்சு தான் செய்யக்கூடியதான் இது. அதுதான் இதோடைய டிப்ஸு. இப்போ உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டி விடணும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும் போது. அவ்வளோதாங்க. குக்கரை மூடி முன்னாடியே நம்ம பயிரை ஊற வச்சதுனால ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் நம்ம முடிஞ்சிச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்தா தொக்கு அவ்வளோ ரெடியாகிடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டு இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு என்னுடைய தேங்காய் மொச்சை தொக்கு. உங்களுக்கு என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.